சும்மா நச்சுன்னு காரசாரமா ஒரு நண்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்ல பெரிய கடாயாக எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க ஸ்பைசஸே. இதை நல்லா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிராப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் 1 கிலோ கிராபுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கிராபை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 10லிருந்து 15 நிமிஷமாவது குக் பண்ணுங்க. இன் பிட்வீன் எவ்ரி 4 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் தாங்க. நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடரை மேலே தூவிடுங்க. கூடவே கொரியாண்டர் லீவ்ஸ், கரி லீவ்ஸ் எல்லாம் தூவிட்டு நல்லா அகெயின் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ரைஸோடையோ, தயிர் சாதம், சப்பாத்தி, தோசையோடையோ சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.